வணக்கம். வெல்கம் டு அவர் கரண்ட் அஃபேர் சீரிஸ். இந்த வீடியோல அக்டோபர் 2023 நேஷனல் ஈவெண்ட்ஸ் அண்ட் இம்பார்ட்டன்ட் இண்டெக்ஸ் எல்லாத்தையும் எம்சிக்யூ வைஸ்ல வந்து ப்ரொவைட் பண்ணிருக்கோம். ஸோ இந்த வீடியோ யாருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னா, நீங்க எஸ்எஸ்சி, டிஃபென்ஸ், பேங்கிங், ரயில்வே ப்ரிப்பேர் பண்றீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். கொஸ்டின் நம்பர் 1, த யூனியன் கேபினெட் ஹாஸ் அப்ரூவ்ட் த கிரியேஷன் ஆஃப் விச் நியூ அட்டானமஸ் பாடி. ஸோ ரீசெண்டா வந்து என்ன கிரியேட் பண்ணப்பட்டாங்க, அது என்னன்னு கேக்குறாங்க. ஸோ இதுக்கான கரெக்ட் ஆன்சர் வந்துன்னா, கேபினெட் வந்து ரீசெண்டா அப்ரூவ் பண்ணிருப்பாங்க ஒரு அட்டானமஸ் பாடி வந்து கிரியேட் பண்றது. இந்த பாடியோட நேம் வந்துன்னா மேரா யுவா பாரத்னு சொல்லுவாங்க. இது எதை ஃபோக்கஸ் பண்ணும் அப்படின்னா, யூத் லெட் வந்து டெவலப்மெண்ட். இந்த இமேஜ்மே ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஸோ கேபினெட் அப்ரூவ் பண்ணிருப்பாங்க. மேரா வந்து என்ன, யுவா பாரத். ரிலேட்டட் டு வந்து என்னன்னா யூத் லெட் டெவலப்மெண்ட் ரிலேட்டடா பண்றதுக்கான, சரிங்களா? அப்ப கரெக்ட் ஆன்சர் வந்து மேரா யுவா பாரத். சரி, ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் போயிடலாம். கொஸ்டின் நம்பர் 2, இன் விச் கண்ட்ரி டிட் எக்ஸ்டர்னல் அஃபேர் மினிஸ்டர் எஸ் ஜெய்சங்கர் ரீசென்ட்லி அன்வீல் த ஸ்டாச்சு ஆஃப் ரவீந்திரநாத் தாகூர்? இந்த கொஸ்டின் ஏன் இம்பார்ட்டன்ட்னா, எஸ்எஸ்சி எக்ஸாம்லாம் எழுதுறீங்கன்னு வச்சுக்கலாம், அதுல இந்தியன் பர்சனாலிட்டி யாராவது அவங்களோட ஸ்டாச்சு அடுத்த கண்ட்ரில வந்து என்ன அன்வீல் பண்றாங்கன்னா அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து கேட்கறாங்க. அதனால இந்த கொஸ்டின் நான் பிக் பண்ணிருந்தேன். ஸோ இதுக்கான கரெக்ட் ஆன்சர் என்னன்னா, வியட்நாம்ல தான் இந்த ஸ்டாச்சு வந்து ரிவீல் பண்ணிருப்பாங்க. இந்த இமேஜ் பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த ஜெய்சங்கர் இருக்கா, சரிங்களா? ஸோ அப்ப என்னன்னா, நம்மளோட ரவீந்திரநாத் தாகூரோட ஸ்டாச்சு வந்து வியட்நாம்ல வந்து ரீசெண்டா இது பண்ணிருக்காங்க. இப்ப அடிஷனலா வியட்நாம் வந்து சவுத் ஏஷியன்ஸ் கண்ட்ரி, இதோட கேபிட்டல் வந்து ஹனோய். இதுதான் வந்து அடிஷனல் லர்ன் பண்ணிருக்கு, சரிங்களா? ஸோ இதுக்கான கரெக்ட் ஆன்சர் என்னன்னா, ரீசன் எங்க இது பண்ணிருக்கேன்னா வியட்நாம்ல. சரி, ஓகே, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். கொஸ்டின் நம்பர் 3, ஆபரேஷன் சக்ரா 2 இஸ் பீங் ரன் பை வந்து விச் சென்ட்ரல் ஏஜென்சி? இதுவுமே வந்து இம்பார்ட்டன்டான வந்து ஒரு கரண்ட் அஃபேர். ஸோ இது யாரு ரன் பண்ணிருப்பாங்கன்னா, சிபிஐ வந்து ரன் பண்ணிருப்பாங்க. இது நியூஸ்லயுமே வந்து அடிக்கடி அப்பியர் ஆயிட்டு இருந்துச்சு. ஏன் அப்பியர் ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிபிஐ வந்து ரீசெண்டா இன்வெஸ்டிகேஷன்ஸ் வந்து டேக் எடுத்துருவாங்க. அந்த இன்வெஸ்டிகேஷன் எது ரிலேட்டடா இருக்குன்னா, சைனீஸ் நேஷனல் வந்து என்னன்னா இந்தியன் சிட்டிசனை டார்கெட் பண்ணி ஒரு ஸ்கேம் வந்து போயிட்டு இருக்கு. அந்த ஸ்கேமை வந்து என்னன்னா கண்டுபிடிக்கணும்னு சொல்லி தான் வந்து ஆபரேஷன் சக்ரா 2 வந்து ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க, சரிங்களா? அந்த கேஸ் தான் சிபிஐ வந்து என்னன்னு இன்வெஸ்டிகேட் பண்றாங்க. சோ அந்த கேஸ்ல என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த சைனீஸ் நேஷனல்ஸ் வந்து என்னன்னா எந்த மாதிரி வந்து இந்தியன் சிட்டிசனை ஸ்கேம் பண்றாங்கன்னா, இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கிரியேட் பண்ற மாதிரி, லோன் கொடுக்குறோம், அதாவது இந்த இதில் டெபாசிட் பண்ணுங்க, இல்ல உங்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி பண்ணோம், நாங்க ஜாப் கொடுக்கணும், நீங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 10,000 வந்து பே பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து நிறைய ஸ்கேம் போயிட்டு இருக்குது. அது யாரு பண்றாங்கன்னா, மேஜர்லி வந்து சைனீஸ் நேஷனல் பண்றாங்களா? அதுக்கான வந்து என்ன கண்டுபிடிக்கிற இன்வெஸ்டிகேஷன்ஸ் அதை யார் பண்றா? சிபிஐ. அதுதான் வந்து அந்த கொஸ்டின், சரிங்களா? சோ அப்ப கரெக்ட் ஆன்சர் என்னன்னா, எந்த சென்ட்ரல் ஏஜென்சி சிபிஐ தான் வந்து இதை இப்போ வந்து டேக் ஓவர் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் போயிடலாம். ஃபோர்த் கொஸ்டின் பாருங்க. தி பியூரோ ஆஃப் போலீஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட், பிபிஐ சொல்லுவாங்க, விச் கண்டக்ட் வந்து 5G கேக்கத்தான் வந்து விமார்ஷ் 2023 டு அட்ரஸ் வந்து சேலஞ்ச் ஃபேஸ்ட் பை லா என்ஃபோர்ஸ்மெண்ட் ஏஜென்சி. இந்த ஹேக்கத்தான் வில் பி ஆர்கனைஸ்ட் பை விச் மினிஸ்ட்ரி? நீங்க அந்த டிஃபென்ஸ் லெவல்லாம் ஏதாவது எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பா வந்து இது ரிலேட்டடா கேட்டிருக்காங்க, சரிங்களா? ஹேக்கத்தான் வந்து என்னன்னா, பர்டிகுலர்லி இப்ப நீங்க ஆர்மிக்கு வந்து என்னன்னா ப்ரிப்பேர் பண்ணலாம், ஆர் வந்து என்ன நேவிக்கு ப்ரிப்பேர் பண்ணலாம், இல்ல இந்தியன் கோஸ்ட் கார்டுக்குலாம் ப்ரிப்பேர் பண்ணலாம். சோ அந்த மாதிரி எக்ஸாம்லாம் நீங்க ப்ரிப்பேர் பண்றீங்கன்னா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து மிஸ் பண்ணிடாங்க. ஏன்னா ஹேக்கத்தான் வந்து சம்டைம்ஸ் வந்து கேட்கறதுக்கு சான்சஸ் அதிகமா இருக்கு, சரிங்களா? சோ இதுக்கான கரெக்ட் ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த போட்டோ பார்த்தா தெரிஞ்சு நம்மளோட வந்து ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா. இவர் தான் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மினிஸ்டர் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க, சரிங்களா? அப்ப நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியதுன்னா, இந்த பிபிஆர்டி வந்து 5G கேக்கத்தான் அப்படின்னு ஒரு விமர்சனம் வந்து 2020 வந்து பண்ணிருக்காங்க. அது எதை வந்து அட்ரஸ் பண்றது அப்படின்னா, லா என்ஃபோர்ஸ்மெண்ட் ஏஜென்சிக்கு நிறைய சேலஞ்சஸ் இருக்கு. அது எல்லாத்தையும் அட்ரஸ் பண்றதுக்கான ஒரு ஹேக்கத்தான், சரிங்களா? சோ இதுக்கான கரெக்ட் ஆன்சர் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர், சரியா? ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். வாட் இஸ் த பிராண்ட் நேம் ஆஃப் வந்து காட்டன் லான்ச் பை வந்து யூனியன் டெக்ஸ்டைல் மினிஸ்ட்ரி? இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஏன்னா நியூவான ஒரு பிராண்டை வந்து என்ன கிரியேட் பண்றாங்கன்னா, அதுல இருந்து கொஸ்டின் கேட்கறதுக்கு சான்சஸ் அதிகமாவே இருக்கு, சரிங்களா? சோ இது கரெக்ட் ஆன்சர். இந்த இமேஜ் பார்த்தா தெரியும், இந்தியா வந்து ஃபர்ஸ்ட் பிரீமியம் வந்து காட்டன் பிராண்ட் கஸ்தூரி வந்து லான்ச் பண்றது. ஈவன் இந்த கொஸ்டினை பாருங்களேன், ஃபர்ஸ்ட் இருக்கு. நீங்க எஸ்எஸ்சி எக்ஸாம்லாம் எழுதுறீங்கன்னா நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, ஃபர்ஸ்ட் டைம் ஏதாவது வந்து அப்பியர் ஆக போகுது, இல்ல ஃபர்ஸ்ட் டைம் இதுதான் வந்து டெவலப் பண்றாங்கன்னா அந்த மாதிரி கொஸ்டினை வந்து எஸ்எஸ்சி வந்து பிக் பண்ணுவாங்க, சரிங்களா? அப்ப கரெக்டான ஆன்சர் வந்து என்னன்னா, என்ன பேருன்னு தான் கேட்டிருக்காங்க, கஸ்தூரி. அப்ப கஸ்தூரி காட்டன் பாரத் தான் வந்து நியூ பிராண்ட் நேம் ஆஃப் வந்து காட்டன் லான்ச் பை வந்து யூனியனோட டெக்ஸ்டைல் மினிஸ்ட்ரி, சரிங்களா? சரி, அடுத்த கொஸ்டின்ஸ் போயலாம் பாருங்க. சிக்ஸ்த் கொஸ்டின்ஸ், ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் கிவன் டு த வந்து கேங்கஸ் டால்பின் இஸ் தட் இட் இஸ் அ நேஷனல் ஆஃப் டேஷ் இந்தியா கொடுத்துருக்காங்களே. ஆக்சுவலி இது யூபிஎஸ்லயே வந்து ஒரு வாட்டி கொஸ்டின் கேட்டணும், பர்டிகுலர்லி வந்து சிவில் சர்வீஸ் எக்ஸாம்ல, சரிங்களா? சோ ஏன் இந்த கொஸ்டின் இம்பார்ட்டன்ட், கேங்கஸ் டால்பின் ரிலேட்டடா நிறைய வந்து என்னன்னா என்டேஞ்சர்ஸ் வந்து போயிட்டு இருக்கு. அதாவது இது ரொம்பவே வந்து என்ன வல்னரபிளா இருக்கு அப்படின்னு சொல்லி போயிட்டு இருந்ததுனால இந்த கொஸ்டின்ஸ் வந்து எடுத்துருக்கேன், சரிங்களா? சோ இதுக்கு கரெக்ட் ஆன்சர் வந்து என்ன, நம்மளோட நேஷனல் வந்து என்ன அக்வாட்டிக் அனிமல். ஸோ இந்தியாவோட நேஷனல் அக்வாட்டிக் அனிமல் தான் வந்து என்ன கேங்கட்டிக் வந்து ரிவர் டால்பின். ஸோ இதுல ரெண்டு இது இருக்கும். அதாவது நீங்க பார்த்தா தெரியும்,
டால்ஃபின்ல 2 டால்ஃபின் இருக்கும். ஒண்ணு வந்து இரவாடி டால்ஃபின், இன்னொன்னு கேங்கடி டால்ஃபின். இந்த 2 டால்ஃபினுமே வந்து ஈசன் சைடு, இந்தியாவோட ஈஸ்ட் சைட்ல இருக்கும். பர்டிகுலர்லி பாத்தீங்க அப்படின்னா கங்கா, பிரம்மபுத்திரா, மகானா, சாரி மேகனா, இந்த ரிவர்ல தான் வந்து இதாயிட்டு இருக்கும். சரிங்களா? இப்ப நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது டால்ஃபின் அப்படின்னா 2 டால்ஃபின், கேங்கட்டிக், இன்னொன்னு இரவாடி. ஸோ இரவாடி ரிவர் வந்து என்னன்னா இந்த டால்ஃபின் வந்து பிராக்கிஷ் வாட்டர்ல வாழக்கூடியது. பிராக்கிஷ் வாட்டர் அப்படின்னா ஒண்ணும் கிடையாது. இந்த சுந்தர்பன் இருக்கு பாத்தீங்களா? சுந்தர்பன் வந்து என்ன அப்படின்னு பார்த்தா இந்த இடத்துல மேங்க்ரோவ்ஸ் இருக்கும். ஸோ மேங்க்ரூவ் எங்க அதிகமா இருக்கும் அந்த இடத்துல சால்ட் வாட்டர் இருக்கும். அந்த சால்ட் வாட்டர் தான் பிராக்கிஷ் வாட்டர்னு சொல்லுவாங்க. அதுல வாழக்கூடியதான் வந்து இரவாடி டால்ஃபின். ஆனா கேங்கட்டிக் ரிவர் டால்ஃபின் வந்து ஃப்ரெஷ் வாட்டர்ல வாழக்கூடியது. அதாவது நம்ம லேக்ஸ் இருக்குல்ல அந்த மாதிரி இதுல வாழக்கூடியதான் வந்து என்னன்னா கேங்கட்டிக் டால்ஃபின். இது வந்து மைனூட் டிஃபரன்ஸ் தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? இப்ப கரெக்டான ஆன்சர் வந்து என்னன்னா இதுலயே பார்த்தா தெரிஞ்சிருக்கும் ஃப்ரெஷ் வாட்டர் பீசிஸ் இருக்கும். ஆனா இரவாடி டால்ஃபின் வேற. சரிங்களா? ஸோ இதோட அடிஷனல் வந்து என்ன கேங்கட்டிக் டால்ஃபினோட ஐயூசிஎன் ஸ்டேட்டஸ் வந்து என்னன்னா என்டேஞ்சர் வைல்ட் லைஃப் ப்ரொடக்ஷன் ஆக்ட்ல வந்து என்ன ஷெட்யூல் 1 கீழ இருக்கு. சைட்ஸ்ல வந்து அப்பெண்டிக்ஸ் 1ல இருக்கு. இதெல்லாம் வந்து அடிஷனல் நம்ம லேர்ன் பண்ணிக்கிட்டு. சரிங்களா? சரி, ஓகே. அப்ப கரெக்டா ஆன்சர் வந்து என்ன இது வந்து என்னன்னா வாட்டர் அனிமல் ஆஃப் இந்தியா. இது கேங்கட்டிக் வந்து டால்ஃபின். சரி, அடுத்த கொஸ்டின் போயலாம். Question number 7. Prime Minister Narendra Modi has recently inaugurated which edition of National Games at the Jawaharlal Nehru Stadium in Goa? So இந்த கொஸ்டின் கேட்கிற ரீசன் நீங்க எந்த எடிஷன்ஸ் அப்படின்னு வந்து ஞாபகத்துல வச்சுக்கலாம் கேட்கல. ஆனா நேஷனல் கேம் 2023 வந்துன்னா எந்த ஸ்டேட்ல நடந்திருக்கு அதை நீங்க ஞாபகத்துல வச்சுக்கணும். அது கொஸ்டினை கேட்கறதுக்கு சான்சஸ் அதிகமா இருக்கு. சரிங்களா? ஸோ இதுக்கான கரெக்ட் ஆன்சர் பார்க்கலாம். 37வது எடிஷன்ஸ் 2023 எங்க நடந்திருக்குன்னா கோவால நடந்திருக்கு. ஸோ இதுதான் வந்து இம்பார்ட்டன்ட். சரிங்களா? இப்ப உங்களுக்கான ஒரு கொஸ்டின் என்னன்னா இந்த நேஷனல் கேம்ஸ்ல எந்த ஸ்டேட் அதிகமான மெடல் வாங்கினாங்க அப்படின்னு நீங்க இந்த கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதுக்கான இந்த நேஷனல் கேமுக்கான மாஸ்கட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா மோகா அப்படின்னு சொல்றாங்க. ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரிங்களா? அப்ப கரெக்ட் ஆன்சர் என்ன அப்படின்னா இது 37th வந்து என்னன்னா எடிஷன்ஸ் நேஷனல் கேம் எங்க நடக்குதுன்னா கோவால நடக்குது. சரி, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். Question number 8. Amrit Kaal Visions 2047 which was recently unveiled in associated with which film கேக்குறாங்களே. இது நீங்க தெரிஞ்சிருந்தோம் அப்படின்னு பார்த்தா ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம். அதாவது அம்ரித் கால் அப்படின்னா ஒண்ணும் கிடையாது. நம்ம 75 வருஷம் ஆல்ரெடி வந்து இண்டிபெண்டன்ஸ் வாங்கிட்டோம். இன்னும் எவ்வளவு வருஷம் இருக்கு? 25 வருஷம் இருக்கு. எதாவது மொத்தம் 100 வருஷம் வருது. சரிங்களா? இந்த 100 இயர்ஸ்ல வந்து ரிமைனிங் இருக்கிற 25 வருஷத்துக்கு என்ன நம்ம பிளான் பண்ண போறோம் அதுதான் வந்து என்ன அம்ரித் கால். சரிங்களா? அப்ப விஷன் 2047 என்னன்னா இந்த 25 வருஷத்துக்கு நம்ம என்ன மாதிரி இந்தியா ரோட் மேப் இருக்க போகுது பிளான் பண்ண போறோம் அதுதான் சொல்றாங்க. இது என்னன்னு சொல்றாங்கன்னா ஃபர்ஸ்ட் எக்கானமி, அதாவது செகண்ட் லார்ஜஸ்ட் வரணும்னு சொல்றாங்க. யூஎஸ்டி தான் 32 ட்ரில்லியன் கிட்ட வரணும். இப்ப நம்ம எவ்வளவு இருக்கோம் அப்படின்னா 5 ட்ரில்லியன் கிட்ட வந்து நெருங்கிட்டு இருக்கோம். சோ ஆனா என்னன்னா இது 2047க்குள்ள வந்து செகண்ட் லார்ஜஸ்ட் வந்து இதா வந்துடும். இப்போதைக்கும் செகண்ட் லார்ஜஸ்ட் யார் இருக்காங்க அப்படின்னா சைனா இருக்காங்க. சரியா? அவங்கள நம்ம வந்து பீட் பண்ணணும். சரி, ஓகே. அடுத்து பெர் கேபிட்டா இன்கம் இன்க்ரீஸ் ஆகணும், ஜிடிபி இன்க்ரீஸ் ஆகணும், எக்ஸ்போர்ட், எஃப்டிஐ, ஹியூமன் கேபிட்டல் எல்லாமே வந்து இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா இது இன்க்ளூடிங் ஆல் வந்து என்னன்னா இண்டஸ்ட்ரி. சரிங்களா? அப்ப கோல் இண்டஸ்ட்ரி வரும், மேரிடைம் இண்டஸ்ட்ரி வரும், எலக்ட்ரானிக் இண்டஸ்ட்ரி வரும். ஏன் 3 இண்டஸ்ட்ரி வரும்னா கம்ப்ளீட்டா என்ன சொல்றாங்க ஜிடிபி இன்க்ரீஸ் ஆகணும்னு சொல்லியிருக்காங்க. நம்ம ஜிடிபி இன்க்ரீஸ் ஆகணும்னாவே எல்லா இண்டஸ்ட்ரியும் இன்க்ரீஸ் ஆகணும்ல. அதனால ஆல் தோ தான் கரெக்டான ஆன்சர். சரிங்களா? சரி, ஓகே. அடுத்த கொஸ்டின் போயிடலாம். வாட் நேம் ஹாஸ் பின் கிவன் டு வந்து இந்தியா ஃபர்ஸ்ட் ரீஜனல் வந்து ரேபிட் ரயில். ரீஜனல் ரேபிட் ரயில்லாம் ஒண்ணும் கிடையாது. ஒரு இன்டர்சிட்டி வந்து இருந்துச்சுன்னு வச்சுக்கலாம். அதை ஃபாஸ்டா வந்து கனெக்ட் பண்ணணும். அப்பதான் வந்து என்னன்னா நம்மளோட வந்து ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும் சொல்லி வந்து என்ன ஸ்டார்ட் பண்ணப்பட்ட இது. சரிங்களா? அப்ப அந்த ரயிலுக்கான நேம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான கரெக்ட் ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கான நமோ பாரத் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இதுக்கு முன்னாடி அதோட பேர் வந்து என்ன ரேபிட் எக்ஸ் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா ரீசெண்டா அதோட நேம் வந்து சேஞ்ச் பண்ணிருப்பாங்க. அது பேர் என்ன நமோ பாரத். ரேபிட் எக்ஸ்ல இருந்து நமோ பாரத்துக்கு வந்து நேம் சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ இந்த இது என்ன ஒர்க்? இந்த நமோ பாரத் வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷனல் ரீஜனல் டெவலப்மெண்ட் இனிஷியேட்டிவ் டிசைன் டு ப்ரொவைட் வந்து ஹை ஸ்பீட் ட்ரெயின் ஃபார் இன்டர்சிட்டி வந்து கம்யூட்டிங். சரிங்களா? ஸோ இது இம்பார்ட்டன்ட், நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். சரிங்களா? அப்ப கரெக்ட் ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இதோட பேரு நமோ பாரத். சரி, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். ஸோ இது வரைக்கும் என்னன்னா இம்பார்ட்டன்ட் பார்த்தோன்னா இப்போ அக்டோபர் 2020 பர்சன் இன் நியூஸ் இதெல்லாம் வந்து என்ன இம்பார்ட்டன்ட் சொல்லி 1 by 1 வந்து பார்க்கலாம். Question number 1. பத்மஸ்ரீ அவார்டு தகாபாய் சாஸ்திரி வந்து பாஸ்ட் அவே ரீசென்ட்லி ஹூ வாஸ் கி அப்படின்னு இருக்குல்ல. இந்த கொஸ்டினுக்கான ரீசன் நான் சொல்லிடுறேன். அதாவது எஸ்எஸ்சி ஆர் ரயில்வே ஆர் வந்து என்ன அப்படின்னா டிஃபென்ஸ் இந்த மாதிரி எக்ஸாம் எழுதுனீங்கன்னு வச்சுக்கலாம். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் என்ன சொல்லுவாங்கன்னா கரண்ட் அஃபேர்ல பர்சனல் ரிலேட்டடா கொஸ்டின் கேட்கிறாங்கன்னா ஸோ இந்த மாதிரி தான் கேட்பாங்க. அதாவது ஏதாவது ஒரு வந்து பத்மா அவார்டு வின்னர் வந்து என்ன யாராவது இறந்துருக்கலாம். ஸோ அவங்க பேரை வச்சு வந்து கொஸ்டினா கேட்கறதுக்கு சான்சஸ் அதிகமா இருக்கு. அதனால நீங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். சரிங்களா? ஸோ இது கரெக்ட் ஆன்சர் சொல்லுங்க. இது நியூஸ்ல இருந்ததுக்கான ரீசன் வந்து பிரைம் மினிஸ்டர் வந்து கண்ட்ரோல் பண்ணிருப்பாரு. அது யாருன்னு வந்து இந்த இமேஜ் பாத்துக்கங்க. சரிங்களா? ஒரு பத்மஸ்ரீ வந்து என்ன அப்படின்னா வாங்கினவர் தகாபாய் வந்து சாஸ்திரி. ஸோ இவரோட பேசிஸ் கொடுத்துருக்கேன். அதாவது இவர் வந்து என்னன்னா ஒரு இதை ஃபவுண்ட் பண்ணியிருக்காரு. பிரம்மஸ்ரீ வந்து சான்ஸ்கிரிட் மகா வித்யாலயா வந்து ஃபவுண்ட் பண்ணியிருக்காரு. இது எந்த ஸ்டேட்டஸ் சார்ந்தவர்னா குஜராத். ஏன்னா சம்டைம்ஸ் வந்து பேரை கொடுத்துட்டு அவர் எந்த ஸ்டேட்டஸ்
சார்ந்தவர்னு கூட கேட்கலாம். அதனால வந்து தெரிஞ்சுக்க சரிங்களா. இவர் என்ன நினைச்சிருக்காருன்னா சான்ஸ்கிரிட் லாங்குவேஜ் வந்து த்ரூ அவுட் வந்து ப்ரொமோட் பண்றதுக்காக பாடுபட்டிருக்காரு. இதுதான் வந்து தெரிஞ்சுக்கிற வேண்டிய சரிங்களா. அப்ப கரெக்ட் ஆன்சர் என்னன்னா ஹீஸ் வந்து சான்ஸ்கிரிட் ஸ்காலர் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். சரி ஓகே, அடுத்த கொஸ்டின் போயலாம். கொஸ்டின் நம்பர் 2, ரிச்சர்ட் ரவுண்ட்ரி பாஸ்ட் அவே வந்து ரீசென்ட்லி அட் த ஏஜ் ஆஃப் 81 ஹூ வாஸ் கீன் இருக்குல்ல. இது ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா இது ஃபர்ஸ்ட் வந்து பிளாக் ஆக்ஷன் ஹீரோ இன் ஹாலிவுட்னு சொல்றாங்க. அதனால வந்து இது நியூஸ்ல இருந்துச்சு சரிங்களா. அப்ப கரெக்ட் ஆன்சர் வந்து ஃபர்ஸ்ட் பிளாக் ஆக்ஷன் ஹீரோ இன் ஹாலிவுட் வந்ததுனால இந்த கொஸ்டின்ஸ் வந்து நான் தெரிஞ்சுக்கணும் சரிங்களா. சரி ஓகே, அடுத்த கொஸ்டின் போயலாம். Question number 3. Sivasangari, who received a Saraswati Samman 2022, is a famous author of which language இருக்குல்ல. இந்த கொஸ்டின் வந்து என்னன்னா இந்த அவார்டு வந்து 2022 நினைச்சு இது பண்ணாதீங்க. ஏன்னா கோவிட்னால இந்த அவார்டு எப்ப கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தோன்னா 2023 அக்டோபர்ல தான் வந்து கொடுத்தாங்க. ஸோ அப்போ ப்ரெசென்ட் பண்ணது வந்து அக்டோபர்னால நியூஸ்ல இருந்துச்சு. அதனால அந்த கொஸ்டினை வந்து எடுத்துருக்கேன் சரிங்களா. ஸோ இதுக்கான கரெக்ட் ஆன்சர் வந்து இவங்க தமிழ் ரைட்டர் சிவசங்கரி. இவங்க எதுக்காக இந்த இதை வாங்கியிருப்பாங்கன்னா இவங்க ஒரு புக் எழுதியிருப்பாங்க சூரிய வம்சம் அப்படின்னு இதுக்காக வந்து என்னன்னா இந்த அவார்டு கொடுத்திருப்பாங்க. ஞாபகத்துல வச்சுங்க, சூரிய வம்சம் அப்படின்னு ஒரு புக்கை எழுதினவங்க சிவசங்கரி. அவங்களுக்கு வந்து சரஸ்வதி சம்மன் 2022 அவார்டு கொடுத்திருக்காங்க சரிங்களா. இப்ப சரஸ்வதி சம்மன் அவார்டோட பேசிஸ் கொடுத்திருக்கேன். இந்த அவார்டு வந்து லிட்டரரி ஒர்க்குக்காக கொடுப்பாங்க. எத்தனை லாங்குவேஜ்னா 22 இந்தியன் லாங்குவேஜ். இது எதுல இருக்கு அப்படின்னா 8th ஷெட்யூல் இருக்கு சரிங்களா. இந்த 8th ஷெட்யூல எது வராதுன்னா இங்கிலீஷ் வந்து வராது, நீங்க தெரிஞ்சுக்கணும் சரிங்களா. அப்ப இங்கிலீஷுக்கு இந்த அவார்டை வந்து தர மாட்டாங்க. அதோட சேர்த்து இங்க பாருங்களேன், இந்த அவார்டு ஹையஸ்ட் ரெகக்னிஷன் இன் த ஃபீல்ட் ஆஃப் இந்தியன் லிட்ரேச்சர். ஒன்னு அம்மாங்க தான் சொல்றாங்க. இதே மாதிரி வந்து என்னன்னா நிறைய அவார்டு வந்து லிட்ரேச்சர் கொடுப்பாங்க. ஏன்னா அதையும் நீங்க தெரிஞ்சுக்கணும். ஞானபித்த அவார்டு கூட ஒரு ஃபேமஸான வந்து லிட்டரரி அவார்டு. அதான் ஹையஸ்ட் வந்து லிட்ரரி வந்து ரெகக்னிஷன் இன் இந்தியா சரிங்களா. அப்ப கரெக்ட் ஆன்சர் வந்து என்னன்னா இவங்க வந்து தமிழ் சரிங்களா. அடுத்த கொஸ்டின் போயலாம். 4th கொஸ்டின் பாருங்களேன். ராஷ்டிரிய ஏக்தா திவாஸ் இஸ் மார்க்கெட் இன் இந்தியா டு மார்க் த பர்த் ஆனிவர்சரி ஆஃப் விச் லீடர்னு கேட்குறாங்க. இதுவுமே வந்து நியூஸ்ல அப்பியர் ஆயிட்டு இருந்தது. இது யாரு அப்படின்னா நேஷனல் யூனிட்டி டே வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணிருப்போம். எப்ப அப்படின்னு பார்த்தோம்னா 31st வந்து அக்டோபர் சரிங்களா. இந்த நேஷனல் யூனிட்டி டே யாரோட பேர்ல செலிப்ரேட் பண்ணிருப்போம்? சர்தார் வல்லபாய் பட்டேலோட பர்த் ஆனிவர்சரி. இந்த நேஷனல் யூனிட்டி டே இருக்கு பாத்தீங்கன்னா இதோட இன்னொரு நேம் தான் என்ன சொல்றாங்கன்னா ராஷ்டிரிய வந்து ஏக்தா திவாஸ் அப்படின்னு சொல்றாங்க. நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்மளோட ஸ்டாச்சு ஆஃப் இந்த யூனிட்டியே இருக்கு. யூனிட்டி இன் டைவர்சிட்டி யாரை பத்தி சொல்றாங்கன்னா சர்தார் வல்லபாய் பட்டேல் சரிங்களா. அப்ப கரெக்ட் ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தா சர்தார் வல்லபாய் பட்டேல். இதுதான் வந்து ராஷ்டிரிய ஏக்தா திவாஸ். சம்டைம்ஸ் வந்து என்னன்னா நேஷனல் யூனிட்டி டே கேட்காம ராஷ்டிரிய ஏக்தா திவாஸ் அப்படின்னா குழப்பேர் கூட ரெண்டுமே ஒண்ணுதான் சரிங்களா. ஸோ அது தெரிஞ்சுக்கிறதுக்காக இதை கொடுத்துருக்கேன். சரி ஓகே, இது வரைக்கும் வந்து என்ன அப்படின்னா இம்பார்ட்டன்ட் பார்த்தலாம். ஸோ இப்போ அக்டோபர்ல இண்டெக்ஸ் வந்து என்னென்னலாம் வந்து என்னன்னா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன் வந்து பார்த்தலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, வாட் இஸ் த ரேங்க் ஆஃப் இந்தியா இன் குளோபலோட வந்து பென்ஷன் இண்டெக்ஸ் 2023. இந்த இது வந்து என்னன்னா அக்டோபர்ல வந்து என்னன்னா அப்பியர் ஆயிட்டு இருந்துச்சு சரிங்களா. ஸோ குளோபல் பென்ஷன் இண்டெக்ஸ் இந்தியாவோட ரேங்க் வந்து என்னன்னா 45 சரிங்களா. யாரு டாப் பண்ணிருக்காங்கன்னா நெதர்லாந்து. ஜஸ்ட் இண்டெக்ஸ் வந்து பேர் மட்டும் தெரிஞ்சுங்க. அந்த இண்டெக்ஸ் என்ன, இந்தியாவோட ரேங்க் வந்து எது லெவல்ல இருக்கு, இதுதான் வந்து இம்பார்ட்டன்ட் சரிங்களா. இதை ரிலீஸ் பண்றது வந்து என்ன ஒரு வந்து என்ன இன்ஸ்டியூட். அந்த இன்ஸ்டியூட் பெரிய அளவுக்கு தேவையில்லை. ஆனா குளோபல் பென்ஷன் இண்டெக்ஸ் அப்படின்னு ஒரு இண்டெக்ஸ் வந்து ரிலீஸ் பண்றாங்க. இந்தியா வந்து 45வது ரேங்க்ல இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் சரியா. அப்ப ஆன்சர் வந்து 45. இது உங்களுக்கு தெரியனாலும் பரவாயில்ல. ஏன்னா இந்த மாதிரி இண்டெக்ஸ் வந்து என்ன ரொம்ப அக்யூரேட்டா வந்து நம்மளால மைண்ட்ல வச்சுக்க முடியாது. பட் தெரிஞ்சுங்க குளோபல் பென்ஷன் இண்டெக்ஸ் அப்படின்னு ஒரு இண்டெக்ஸ் வந்து ரிலீஸ் பண்றாங்க அப்படின்னு சரிங்களா. Question number 2. Which institution release a periodic labor force survey annual report? இது ரொம்பவே இம்பார்ட்டன்டான ஒரு ரிப்போர்ட் சரிங்களா. இப்ப நீங்க ஒரு இண்டெக்ஸ் ப்ரிப்பேர் பண்றீங்க அப்படின்னு இல்ல ஏதாவது லேர்ன் பண்றீங்கன்னா எந்த மாதிரி பண்ணணும்னு சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் அந்த இண்டெக்ஸை யாரு ரிலீஸ் பண்றா அப்படின்னு தெரிஞ்சுக்கங்க சரிங்களா. செகண்ட் என்னன்னா அந்த இண்டெக்ஸ்ல இந்தியாவோட ரேங்க் வந்து தெரிஞ்சுக்கங்க. ஸோ தேர்ட் வந்து என்னன்னா அந்த இண்டெக்ஸ்ல ஏதாவது வந்து கிரிட்டிசிசம் ஏதாவது சொல்றாங்களா அப்படின்னு வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும். இந்த மூணுமே வந்து ஒரு இண்டெக்ஸ் ரிட்டர்ன் நீங்க ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது இருக்கும் சரிங்களா. ஸோ இது கொஸ்டினுக்கான கரெக்ட் ஆன்சர் என்னன்னா பீரியாடிக் லேபர் ஃபோர்ஸ் சர்வே வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்டான ஒரு சர்வே. யாரு ரிலீஸ் பண்ணுவோம்? நேஷனல் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆர்கனைசேஷன்ஸ். இவங்க தான் வந்து இந்த ரிப்போர்ட்டை வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க சரிங்களா. இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இது வந்து நிறைய இடத்துல வந்து கேட்கறாங்க சரிங்களா. சரி, இப்ப இவங்களோட கீ ஃபைண்டிங் என்ன சொல்றாங்கன்னா ரூரல் ஏரியால வந்து இந்த லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. எதுல இருந்துன்னா ஸ்டார்டிங்ல வந்து அதாவது 2017-18 50% இருந்தது. 2022-23 60% வருது. அதே அர்பன் ஏரியால பாருங்களேன் 47 இருந்து 50 இருக்கு. இப்ப இதுல இருந்து என்ன சொல்லிடலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரூரல் ஏரியால தான் வந்து அதிகமா வந்து லேபர் ஃபோர்ஸ் வந்து பார்ட்டிசிபேஷன் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா. இப்படியே கேட்பாங்க சில எக்ஸாம்லாம் எழுதுறீங்களா ஸ்டேட்மெண்ட் வைஸ்ல கேட்பாங்க. ரூரல் ஏரியாவா அர்பன் ஏரியாவா எதுல வந்து என்னன்னா லேபர் ஃபோர்ஸோட பார்ட்டிசிபேஷன் ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு கேட்கலாம். ஸோ அதுதான் வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும் சரியா. இந்த மாதிரி சர்வேல தான் இந்த மாதிரி ரன் பண்ண முடியும் சரி. அதே மாதிரி இந்த ஒரு கீ ஃபைண்டிங் என்ன சொல்றாங்கன்னா
மொத்த பாப்புலேஷன்ல அந்த ஒர்க்கரோட பாப்புலேஷன் எவ்வளவு இருக்குன்னு சொல்றாங்களா, இன்க்ரீஸ் ஆகுறது ரூரல் ஏரியால வந்து 48ல இருந்து வந்து 59ஆ மாறி இருக்கு. ஆனா அர்பன் ஏரியால பாருங்களேன், 43ல இருந்து 47ஆ இருக்கு. அப்ப இதுல என்ன சொல்லிடலாம் அப்படின்னா, மொத்த பாப்புலேஷன்ல அந்த ஒர்க்கு போற பாப்புலேஷன் வந்து ரூரல் ஏரியால அதிகமா இருக்கு அப்படின்னு வந்து என்ன சொல்லலாம், கம்பேர் டு வந்து என்ன அப்படின்னா அர்பன் ஏரியாஸ். இந்த ஃபைண்டிங் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட், தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்ப கரெக்ட் ஆன்சர் என்ன அப்படின்னா நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸ். இவங்க தான் வந்து பீரியாடிக் லேபர் ஃபோர்ஸ் சர்வே ரிப்போர்ட்டை ரிலீஸ் பண்றவங்க. சரி, ஓகே. அடுத்த கொஸ்டின் போயிடலாம். விச் இன்ஸ்டிடியூஷன் ரிலீஸ்டு வந்து என்ன ஹை காஸ்ட் ஆஃப் வந்து சீப் வாட்டர் ரிப்போர்ட் அப்படின்னு இருக்குல்ல, இந்த இதை யாரு ரிலீஸ் பண்றா அப்படின்னு தெரிஞ்சு. ஏன்னா இது வந்து மோஸ்ட்லி கிளைமேட் சேஞ்ச் ரிலேட்டட் ஏதாவது வந்து ரிப்போர்ட் வந்துச்சுன்னா, இண்டெக்ஸ் வந்துச்சுன்னா அதை நம்ம வந்து லேர்ன் பண்ணிக்கணும் சரிங்களா. ஸோ இது கரெக்ட் ஆன்சர் பாருங்க. யாருன்னா வேர்ல்ட் வைட் ஃபண்ட் ஃபார் நேச்சர். இவங்க தான் வந்து ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணிப்பாங்க. இவங்க ரிப்போர்ட்ல என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, குளோபல் வந்து என்னன்னா வாட்டர் கிரைஸ் வந்து க்ளோ ஆகிட்டே இருக்கு, அதிகமா போயிட்டே இருக்கு. இது எதை கிரியேட் பண்ணும் அப்படின்னா த்ரெட் டு வந்து எக்கனாமிக் வேல்யூ, ஃபுட் செக்யூரிட்டி, சஸ்டைனபிலிட்டி வந்து என்னன்னா ப்ராப்ளத்தை வந்து உண்டாக்கும் அப்படின்னு சொல்லி வந்து இந்த ரிப்போர்ட்ல சொல்லியிருக்காங்க சரிங்களா. ஜஸ்ட் வந்து தெரிஞ்சுக்குங்க. ஓகே, இந்த ரிப்போர்ட்டை ரிலீஸ் பண்ணது யாரு அப்படின்னா வேர்ல்டு வைடு வந்து ஃபண்ட் ஃபார் நேச்சர் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் சரிங்களா. அடுத்த கொஸ்டின் பயணம். Question number 4. According to the government data, the female vandana labor force participation rate in the country has improved significantly by 4.2% to what percentage in 2023? இந்த கொஸ்டின் என்ன அப்படின்னா 2022ல ஒரு வந்து என்ன பர்சன்டேஜ் இருக்கும், 2023 ஒரு பர்சன்டேஜ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து என்னன்னா இது 30% இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இது 30ல இருந்து 4.2% இன்க்ரீஸ் ஆகி வந்து என்ன 34.2% இந்த மாதிரி வரணும். அதாவது இதை வந்து நான் ரேண்டமா எடுத்து சொன்னேன் உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக. இதே இதுல வந்து எந்த இது வந்து சேஞ்ச் பண்ணிருக்கோம் அப்படின்னு கேக்குறாங்க சரிங்களா. இது கரெக்ட் ஆன்சர் என்னன்னா ஃபீமேலோட வந்து லேபர் ஃபோர் பார்ட்டிசிபேஷன் ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆனா எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னா 4.2. ஆனா எதுல இருந்து எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு வச்சுக்கலாம். இங்க பாருங்களேன், 2021-22ல 32.8ல இருந்திருக்கு சரிங்களா. அது 2023ல வந்து 37 ஆயிருக்கு. இது 2022. அப்பதானே வந்து இது கூட்டுங்களேன், 4.2 ஆட் பண்ணீங்கன்னா 37 வரும். 32.8ஓட 4.2 கூட்டினா 37 வரும். அப்ப தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தா எவ்வளவு வந்திருக்கும் அப்படின்னு பார்த்தா 37% வந்து 2023 வந்திருக்கு. ஃபீமேலோட லேபர் போர்ஸ் வந்து பார்ட்டிசிபேஷன் ரேட் சரிங்களா. இதெல்லாம் ஏன் சொல்றேன்னா இப்படியே வந்து எஸ்எஸ்சில வந்து கேட்பாங்க. ஸோ அதனாலதான் சொல்றேன் சரிங்களா. எல்லாத்தையுமே நீ வந்து நீ ஞாபகத்துல வச்சுதான் ஆக வேணும். சரி, ஓகே. அடுத்த கொஸ்டின் போயிடலாம். விச் இன்ஸ்டிடியூஷன் ரிலீஸ்டு வந்து ட்ரேட் அண்ட் டெவலப்மெண்ட் ரிப்போர்ட் 2023? இதுவுமே வந்து இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னா யூஎன் ரிலேட்டடா ஒரு ஆர்கனைசேஷன் வந்து ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணா அதை நம்ம லேர்ன் பண்ணணும். இந்த ரிப்போர்ட்டை யார் ரிலீஸ் பண்ணிதான் யுனைடெட் நேஷன் கான்ஃபரன்ஸ் ஆன் வந்து ட்ரேட் அண்ட் டெவலப்மெண்ட் தான் வந்து ரிப்போர்ட். அதுல பேருங்களா, இந்த ரிப்போர்ட் பேரே ட்ரேட் அண்ட் டெவலப்மெண்ட், அந்த ஆர்கனைசேஷனோட பேரும் வந்து ட்ரேட் அண்ட் டெவலப்மெண்ட். ஷார்ட்கட்ஸ் கனெக்ட் பண்ணிக்கோங்க சரிங்களா. ஸோ இதுல இருந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா குளோபலோட வந்து என்ன ரெசஷன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டே போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஜஸ்ட் இந்த ரிப்போர்ட்டோட ஃபைண்டிங், இந்த ரிப்போர்ட் யார் ரிலீஸ் பண்றா இதுதான் வந்து இம்பார்ட்டன்ட். அப்ப தெரிஞ்சுக்கிறது யூஎன் வந்து என்ன, சி வந்து என்ன, டிஏடி, இவங்க தான் வந்து ட்ரேட் அண்ட் டெவலப்மெண்ட் ரிப்போர்ட்டை ரிலீஸ் பண்றாங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஹூ இஷ்யூ தான் வந்து என்ன ரிவ்யூ ஆஃப் மேரிடைம் டிரான்ஸ்போர்ட் வந்து 2023 ரிப்போர்ட்டை ரிலீஸ் பண்றோம்னு கேட்கறாங்க. ஸோ இதுவுமே யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட யுனைடெட் நேஷன் கான்ஃபரன்ஸ் ஆன் வந்து ட்ரேட் அண்ட் டெவலப்மெண்ட். ஸோ யூஎன் வந்து சிடி வந்து என்ன ஏடி இருக்குல்ல, ஸோ இவங்க தான் இந்த ரிப்போர்ட்டுமே வந்து ரிலீஸ் பண்றாங்க. நீங்க தெரிஞ்சுக்கிற வேண்டியது இம்பார்ட்டன்ட். ஏன்னா இந்த ரிப்போர்ட் மூலம் அவங்க சொல்றது என்னன்னா கிரீன் ஹவுஸ் கேஸோட எமிஷன் ஃப்ரம் வந்து இன்டர்நேஷனல் ஷிப்பிங் வந்து என்ன 20% ஹையர் தான் வந்து லாஸ்ட் 10 இயர். அப்ப இது எதை ப்ரொமோட் பண்ணும் அப்படின்னு கிரீன் ஹவுஸ் கேஸ் வந்தாவே வந்து கிளைமேட் சேஞ்ச். அப்ப கிளைமேட் சேஞ்ச் ரிலேட்டா இருக்கிறதுனால இந்த ரிப்போர்ட்டை நம்ம லேர்ன் பண்ண வேண்டியது இருக்கு சரிங்களா. ஏன்னா எல்லா நேஷனுமே வந்து இப்ப பாஸ்ட் லாஸ்ட் 2 இயர்ஸாவே வந்து கிளைமேட் சேஞ்ச் ரிலேட்டடா வந்து இனிஷியேட்டிவ்ஸ் போயிட்டு இருக்கு. இந்தியன் கவர்மெண்ட் நிறைய இனிஷியேட்டிவ் எடுத்துட்டு இருக்காங்க. அது ரிலேட்டட் ரிப்போர்ட் வரும்போது கொஸ்டினுமே கேட்கறதுக்கு சான்சஸ் அதிகமா இருக்கு சரிங்களா. அப்ப கரெக்ட் ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தா யூஎன் வந்து சிடிஏடி, இவங்க தான் வந்து இந்த ரிப்போர்ட்டுமே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க சரிங்களா. ஸோ இது வரைக்கும் வந்து இம்பார்ட்டன்ட் ரிப்போர்ட், அதே மாதிரி வந்து அக்டோபர் நடந்த எல்லாத்தையும் நான் வந்து சொல்லிட்டேன். ஸோ இதுல ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா இந்த வீடியோட வந்து கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லுங்க. உங்களோட ஃபீட்பேக்கை இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷன் வந்து சொல்லுங்க சரிங்களா. அண்ட் ஃபைனலி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹேவ் அ நைஸ் டே.